Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அலுவலகம் அருகே பகுதி நேர ஆசிரியர்கள் 12வது நாளாக விடியலே 181வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று என உடல் முழுவதும் திமுக தேர்தல் வாக்குறுதியை வரைந்து அரை நிர்வாண நூதன போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இப்போராட்டம் தொடர்பான விரிவான தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு 12வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் குழந்தைகளோடு வீதியிலே வந்து போராடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவர்கள் பொங்கல் பண்டிகையை கூட கொண்டாடாமல் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்து கொண்டு திமுக அரசினுடைய தேர்தல் வாக்குறுதி எண்ணாக இருக்கக்கூடிய 181, அதாவது பணி நிரந்தரம் செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்து ஆட்சி முடியும் தருவாயிலும் கூட இவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. அதனால் அரை நிர்வாணத்தோடு உடல் முழுவதுமாக 181 என்கிற அந்த திமுக தேர்தல் வாக்குறுதி எண்ணை வரைந்து கொண்டு விடியலே 181 நிறைவேற்றிடு என்று அவர்கள் நூதன முறையிலே கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த நூதன பதாதைகளோடு கையிலே ஏந்தி கண்டன முழக்கங்களை முன்வைத்து போராடி வருகிறார்கள். திமுக அரசு எங்களை இன்றைக்கு கண்ணீர் சிந்த வைக்கவில்லை, இரத்த கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறது. கண்ணன் என்கிற ஆசிரியரை நாங்கள் இன்றைக்கு பலி கொடுத்திருக்கிறோம் இந்த போராட்ட களத்திலே. அதற்கு கூட நீதி கிடைக்கவில்லை, அதற்கு நீதி வேண்டும். அதே போன்று திமுகவுடைய 181 என்கிற அந்த பணி நிரந்தரம் செய்வோம் என்கிற கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கைது செய்து பல்வேறு பகுதிகளுக்கு அழைத்து சென்று உணவு கொடுக்காமல், இயற்கை இடர்பாடுகளுக்கு அனுமதிக்காமல் தொடர்ந்து போராட்ட களத்திலே எங்களுக்கு காவல்துறையை வைத்து நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நெருக்கடிக்கெல்லாம் நாங்கள் அஞ்சப் போவதில்லை. எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை நாங்களுடைய போராட்டம் ஓயாது என்று எச்சரித்து கண்டன முழக்கங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக நுங்கம்பாக்கத்திலே ஒரு ஆசிரியர் ஒரு வீதியிலே நின்று கொண்டு விடியலே 181 நிறைவேற்று என்று உடல் முழுவதும் வரைந்து கொண்டிருக்கிறார். அரை நிர்வாணத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஆசிரியர்கள் ஏற்கனவே பிச்சை எடுக்கும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி என்றால் வீதியில் இறங்கி வீதியிலே பிச்சை எடுப்பதும் இதுபோன்று உடல் முழுவதும் 181 என்கிற கோரிக்கை வரைந்து கொண்டு அரை நிர்வாணத்தோடு நிற்க வைத்திருக்கிறது இந்த அரசு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலே திமுக அரசுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்பதைத்தான் ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. நாங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் ரத்தமாக வந்தாலும் சரி எங்களுடைய போராட்டம் நிற்காது என்று இந்த அரசுக்கு எச்சரிக்கை முனை அடிக்கும் விதமாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். போராடி வரக்கூடியவர்களை தொடர்ந்து நசுக்கும் விதமாக இந்த அரசு இதுபோன்று காவல்துறையை வைத்து கைது செய்வதும் மிரட்டுவதும், போராட்ட களத்திலே தங்களுக்கு போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுக்காமலும் கைது செய்து நெருக்கடி கொடுப்பதும், எங்கு அழைத்துச் செல்லுகிறோம் என்பதை கூட தெரிவிக்காமல் தொடர்ந்து அலைகழிப்பதும் என எதை செய்தாலும் நாங்கள் எங்களுடைய மன வலிமையை விடமாட்டோம், போராட்டத்திலே ஒன்று கூடி நிற்போம் என்பதை வலியுறுத்தும் விதமாக பகுதி நேர ஆசிரியர்கள் இன்றைக்கு போராட்ட களத்திலே விடியலே 181 நிறைவேற்று என்கிற அந்த வரைபடங்களை உடல் முழுவதுமாக வரைந்து கொண்டு போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய முழக்கங்களை முன்வைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுரேஷ். கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். மேடம் உள்ள வாங்க மேடம் உள்ள வாங்க. வாங்க